ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா WH1 அப்படின்னு சொல்லி ஒரு கோடோட வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்காக என்கொயரி அது மட்டும் உங்கள் காலேஜில் ஃபைன் அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஒரு சில காலேஜஸில் இன்னுமே வந்து WH1 தான் இருக்குது. உங்கள் காலேஜில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு இல்லைங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ WH1 ஆகும், இப்போ பார்க்குறப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த CAN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடில் ஒரு சில பேர் ரிசல்ட் வந்திருக்கும். அதாவது வந்து நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டில் CAN தான் வந்திருக்கும். இந்த CANனா இன்வாலிடேட்னு அர்த்தம். ஸோ அதாவது வந்து உங்களுக்கு இந்த பேப்பரே வந்து செல்லாத மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டரில் அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் வந்து மால் ப்ராக்டிஸ் ரிசல்ட்லாம் இப்போ பார்த்ததுக்கப்புறம் ரீவாலுவேஷன்லாம் போட முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து RA அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணாத சப்ஜெக்ட்டுக்கும் மொத்த செமஸ்டருக்கும் RA வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அப்படி வந்திருக்கா இல்லைங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பர்டிகுலராக மால் ப்ராக்டிஸ் பண்ண சப்ஜெக்ட்டுக்கு வந்து CANனும் மித்த எல்லா சப்ஜெக்ட்டும் RA அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ ரிசல்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்களா, இல்லை வந்து நீங்கள் மால் ப்ராக்டிஸ் புக் பண்ண சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஸோ கலர் பென்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தவங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.